இப்ப முன்னெல்லாம் அங்க கள்ளச்சாராயம் காசுனாக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை வந்து அங்க ஒற்றர்களை வைத்திருப்பார்கள். இந்த கள்ளக்குறிச்சி, இந்த விழுப்புரம் அந்த மாதிரி எந்த ஏரியாவா இருந்தாலும் தமிழகத்துல ஒரு ஒற்றர்களை வைத்திருப்பார்கள். அந்த ஒற்றர்கள் யாருக்கும் தெரியாமல் காவல்துறை காதை கடித்து விட்டு போய்விடுவார். மதுபான கடைகளை அரசாங்கமே திறந்து வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த கள்ளச்சாராயம் விற்பதை அரசு ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அங்கு கீழ் காவல்துறையில் இருக்கக்கூடிய சிலருடைய ஒரு ஆதரவோடு இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் மறுக்கல. அதாவது கள்ளச்சாராயம் காசுபவர்களை தடுப்பதற்கென்றே ஒரு போலீஸ் துறையை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மெத்தன போக்கில் இருந்ததும் மிகவும் தவறு. அதே போன்று உளவுத்துறையும் இதை கண்காணிக்க தவறிவிட்டது என்பதும் ஒரு வருத்தமான விஷயம்தான். திமுகவுடைய ஆட்சியை சோசியல் மீடியால விமர்சிப்பவர்கள்லாம் அதை அவங்க கண்டுபிடிச்சு, உளவுத்துறை மூலியமா கண்டுபிடிச்சு, அவங்க எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சு, அவங்கள மாநிலம் விட்டு மாநிலம் போயாவது அவங்களை தூக்கிட்டு வந்து கைது பண்ணக்கூடிய இந்த காவல்துறை உள் மாநிலத்திலே நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நடந்துக்கிறது ரொம்பவே சரியானதா. ஏன்னா நேரடியா முதல்வருடைய கட்டுப்பாட்டுல தான் மாநில காவல்துறை இருக்கு. மெத்தனமாவே இருந்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்போ இல்ல சார், இது முதல்வர் கவனத்துக்கு வந்திருந்தா அவர் மெத்தனமா இருந்திருக்க மாட்டார். முதல்வர் கவனத்துக்கு வந்திருக்காது. போலீஸ் மட்டத்துல அது அவங்க கவனத்துக்கு கொஞ்சம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி விஷயத்துக்குமே அவசரமா முன்னாள் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அனுமதி கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லுவோம். மிகப்பெரிய அமளி அப்பயே தானே சார் ஏற்பட்டது. டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் ஒரு முதல்வர். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நீங்க ஊடக விளையாடுறது உங்களுக்கு தெரியாம இருக்காது. பத்திரிகை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது வந்து எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதுதான் இவங்களுக்கு தண்டனை. போலீஸுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, குற்றவாளிகளுக்கும் தண்டனை கொடுக்கணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. சரி, ஓகே சார். அப்போ வந்து செஞ்சி மஸ்தான் அவர்கள் கூட இது என்ன நடந்த இந்த செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் நடந்த விஷயத்துல கூட செஞ்சி மஸ்தான் அவர்கள் வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிற நிறைய தகவல் எல்லாம் சமூக ஊடகத்துல வந்துச்சு, பத்திரிகை எல்லாம் வந்துச்சு. இன்னைய தேதி வரைக்கும் அரசு வந்து அவர் மேல இது சம்பந்தமா நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே சார். ஆனா ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் மேல புகார்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். முதல்வர் மேலேயும் வருது, எல்லார் மேலேயும் வரும். எதிர்கட்சிகளுக்கு வேலை என்ன? குற்றம் சாட்டுவதுதான் வேலை. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ். அவங்கெல்லாம் நீட்டு தேர்வு யாரும் எழுதுனவங்க கிடையாது. வட இந்தியாவில் அது போன்ற டாக்டர்களே இல்லை. அதனால இவங்க ஏதோ அவளை நினைச்சு உரலை அடிக்கிறாங்க மத்திய அரசாங்கம். என்னுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கவரு காங்கிரசுடைய துணைத்தலைவர், மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பொன் கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். ஓகே சார். தமிழகத்துல தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராயம் விஷயம். இது தொடர்ந்து இப்ப கிட்டத்தட்ட சொல்ல போனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து 2வது முறையா வருது சார். இது மிகப்பெரிய அளவுல அரசனுடைய மெத்தன போக்கு எடுத்துக்கலாமா, இல்ல காவல்துறையினுடைய அசால்ட், அதாவது மிகப்பெரிய அளவுல அவங்க கண்காணிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படிங்க சார் இது? அதாவதுங்க, அரசு என்பது சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கு. கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவம் காவல்துறை இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். காரணம், டாஸ்மாக் கடை என்று அரசாங்கமே நடத்துகிறது. அப்படி இருக்கும் பொழுது கள்ளச்சாராயம் காசுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டியது காவல்துறையின் பொறுப்பது. ஆனா அதை அவங்க செய்ய தவறிட்டது ஒரு வருத்தமான விஷயம்தான். இதற்கு முழுமையாக அரசாங்கம் வந்து
எல்லா துறைக்கும் ஆட்கள் நியமித்திருக்கிறார்கள். இன்னைக்கு கூட அதனுடைய டிஜிபியை வந்து மாற்றம் செஞ்சுட்டு திரு அருண் என்பவரை அதுக்கு நியமிச்சிருக்காங்க. காவல்துறை வந்து இன்னும் கொஞ்சம் விழிப்பா இருந்திருக்கணுமோ, விழிப்பா இருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்கள முன்னெல்லாம் அங்க கள்ளச்சாராயம் காசுனாக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை வந்து அங்க ஒற்றர்களை வைத்திருப்பார்கள். இந்த கள்ளக்குறிச்சி, இந்த விழுப்புரம் அந்த மாரி எந்த ஏரியாவா இருந்தாலும் தமிழகத்துல ஒரு ஒற்றர்களை வைத்திருப்பார்கள். அந்த ஒற்றர்கள் யாருக்கும் தெரியாமல் காவல்துறை காதை கடித்துவிட்டு போய்விடுவார். அவர்கள் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா இதுல இப்படி மெத்தனமா இருந்தது உண்மையிலேயே அது ரொம்ப வருத்தமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி உளவுத்துறை அப்படிங்கிறது தமிழகத்தோட உளவுத்துறை மிக பெரிய அளவுல செயல்பட்டு கிட்டத்தட்ட சொல்ல போனா எக்ஸாம்பிள் சொல்ல போனா திமுகவுடைய ஆட்சியை சோசியல் மீடியால விமர்சிப்பவர்கள் எல்லாம் அதை அவங்க கண்டுபிடிச்சு உளவுத்துறை மூலியமா கண்டுபிடிச்சு அவங்க எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சு அவங்கள மாநிலம் விட்டு மாநிலம் போயாவது அவங்களை தூக்கிட்டு வந்து கைது பண்ணக்கூடிய இந்த காவல்துறை உள் மாநிலத்திலேயே நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நடந்துக்கிறது ரொம்பவே சரியானதா. ஏன்னா நேரடியா முதல்வருடைய கட்டுப்பாட்டுல தான் மாநில காவல்துறையே இருக்கு. மெத்தனமாவே இருந்துட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் அப்போ? இல்ல சார், அது முதல்வர் கவனத்துக்கு வந்திருந்தா அவர் மெத்தனமா இருந்திருக்க மாட்டார். முதல்வர் கவனத்துக்கு வந்திருக்காது. போலீஸ் மட்டத்துல அது அவங்க கவனத்துக்கு கொஞ்சம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து க ஒரு டிவி பேட்டி போது, "எங்க ஊர்ல தான் இத தயாரிச்சு விக்கிறாங்க. ரொம்ப நாளா தயாரிக்கிறாங்க. இதுவரைக்கும் யாருமே இறந்து போனதில்ல. இப்ப தான் இறந்து போனாங்கன்னு" சொல்றாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கவங்க அத்தனை பேருக்கும் அது அங்க சாராயம் காசுறது தெரிஞ்சிருக்கு. இந்த சாராயம் காசுவதை தெரிந்து வைத்திருந்த மக்கள் வந்து அத காவல்துறை கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணும். இந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவர்ன்னு ஒருத்தர் இருப்பார். மோகன்ராஜ் எஸ்பி மோகன்ராஜ் வந்து கள்ளச்சாராயம்லாம் அங்க காய்ச்சுறாங்க, இது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியல, தன்னுடைய கையை கட்டி போட்டுருச்சு அரசு அப்படின்னு அவர் சொல்லி பல முறை மேலிடத்துக்கு சொல்லி எந்த ஒரு அறிவிப்பையும் வராதனால கடைசியா 8 மாத காலம் அவருக்கு வந்து பணி ஓய்வு இருக்கிறதுக்கு முன்னாடியே தானா வந்து அவர் ஓய்வு எடுத்துட்டு போயிட்டாரு சார். இது வந்து அரசுக்கு தெரியாமலையா அவர் வந்து பண்ணியிருப்பாரு? இல்ல அவர் என்ன சொல்றாரு, நான் கூட அத பத்திரிகை வாயிலாக படித்து பார்த்தேன். இங்கு வந்து கள்ளச்சாராயம் என்பது ரொம்ப கரைபுடர்ந்து ஓடுவதை என்னால் பார்க்க முடிகிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தலைன்னா விபரீதம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொன்ன மாதிரி பத்திரிகை செய்தி ஆயிருக்குது. ஆனா அவருடைய ரெசிக்னேஷனுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, என்னுடைய சொந்த சில காரணங்கள சொல்லிட்டு தான் அவருக்கு அந்த முன்கூட்டியே ஒரு விருப்ப ஓய்வை அளித்திருக்கிறார்கள் காவல்துறை தலைமை. அதனால அவர் வந்து பயந்திருக்காருன்றத ஒரு சில காவல்துறைகள் சொன்னாங்க. ஆனா அத கண்காணிச்சிருக்கணும். அத கண்காணிக்காம விட்டது தவறு என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இவ்வளவு பெரிய துயரச் சம்பவம், இத்தனை பேர் இறந்து போனது என்பது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. இதே நேரத்துல இன்னொன்னையும் நான் சொல்ல விரும்புறேங்க. மக்களும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல பாருங்க, பெண்கள் கூட இறந்து போயிருக்காங்க. அந்த ஆமா. வீட்ல கணவன், மனைவி இறந்து போய் ஒரு 3 குழந்தைகள் அனாதையா நிக்குது. அப்போ அரசாங்கம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. இப்ப நீங்க குஜராத்ல பார்த்தீங்கன்னா, மதுபான கடையே கிடையாது. ஆனா கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது அங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க மதுபான கடைகளை அரசாங்கமே திறந்து வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த கள்ளச்சாராயம் விற்பதை அரசு ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அங்கு கீழ் காவல்துறையில் இருக்கக்கூடிய சிலருடைய ஒரு ஆதரவோடு இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் மறுக்கல. ஆனா அதையும் கண்டுபிடிச்சு தடுத்திருக்கணும். அந்த ஊர்ல கிராம பஞ்சாயத்து தலைவர்னு இப்பெல்லாம் எலெக்ஷன் நடந்து இருக்கிறாரு. அவர் இதை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் எதுக்கு தேர்வு செய்றோம்? இந்த மாதிரியான நிலைகள் இருக்கக்கூடாது. ஊர்ல சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. இருந்தா கூப்பிட்டு 2 பேரை பஞ்சாயத்து பண்ணணும். இது மாதிரி கள்ளச்சாராய காசுனா காவல்துறைக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி இருக்குதுங்க, என்னுடைய ஊராட்சிக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, அது நாளைக்கு விவரத்தில் முடியும்னு சொல்லணும். ஆனா அதை சொல்ல தவறியதுல அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் அதுக்கு பொறுப்பா தான் ஆவறாரு. அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த இடத்துல இறந்து போன இடத்துல உள்ள காவல்துறை அதிகாரிகளும் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மதுபானத்திற்கு அதாவது கள்ளச்சாராயம் காசுபவர்களை தடுப்பதற்கென்றே ஒரு போலீஸ் துறையை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மெத்தன போக்கில் இருந்ததும் மிகவும் தவறு.
அதே போன்று உளவுத்துறையும் இதை கண்காணிக்க தவறிவிட்டது என்பதும் ஒரு வருத்தமான விஷயம்தான். ஆனா இது இந்த இறப்பு என்பது வருத்தம் அளிக்கக்கூடியதா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்காணிச்சிருக்கணும். இதுக்கு முதல்வர் பொறுப்பேற்க முடியாது. காரணம், பல துறைகளை அவர் கையில வச்சிருக்காரு. காவல்துறை மட்டும் இல்ல. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்ல இது. இது ஒரு சாராயம். அதுக்குன்னு ஒரு டிஜிபி இருக்காரு, அவங்க இருக்காங்க, ஐஜி இருக்காரு, அதுக்கு கீழே எஸ்பி இருக்காங்க, அதுக்கு கீழே டிஎஸ்பிஸ் இருக்காங்க, அதுக்கு கீழே இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அதுக்கப்புறம் காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க, ஏடு கான்ஸ்டபிள்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் அதை கண்காணிச்சிருக்கணும். கண்காணிக்காம விட்டது மிகப்பெரிய தவறு என்றுதான் நான் சொல்லுவேன். சார் ஓகேங்க சார். அதே மாரி அந்த மாவட்டத்துடைய கலெக்டரா இருந்த சர்வன்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருப்பாரு 2 நாளைக்கு முன்னாடி. இது நேரடியா கள்ளச்சாராயத்தினால ஏற்பட்ட பாதிப்பு கிடையாது. இது 5 பேர் இறந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் மது குடிக்கிற பழக்கம் கூட இல்லாதவரு அப்படின்னு சொல்லி இத மூடி மறைக்கிறதுக்கு தானே சார் ட்ரை பண்ணியிருக்காரு. இது அரசினுடைய மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது கைய மீறி போயிட்டனால தான் இந்த அளவுக்கு அது போயிருக்கு. அதாவதுங்க, அதனாலதான் மாவட்ட ஆட்சியர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அங்க அந்த கலால் துறையை சேர்ந்த எஸ்பி மொத்த கூண்டோட எல்லாருக்கும் சஸ்பெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அரசாங்கம் நீங்க மெத்தன போக்கா இருந்தவங்க மொத்த பேரையும் மாத்திருக்காங்க. கலெக்டரை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. வேற புது கலெக்டர், புது எஸ்பி எல்லாத்தையும் போட்டாங்க. காரணம், இதை கண்காணிக்க தவறியவர்களுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எம்பி கனிமொழி அவர்கள் கூட ஒவ்வொரு மேடைக்கு மேடை தமிழகத்துல அந்த பெண்கள் தமிழகத்துல அதிகமாகிட்டே வராங்க அப்படிங்கிற மாதிரி, அது குறிப்பா மதுவுனாலதான் அது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மேடைக்கு மேடை நிறைய பேசியிருந்தாங்க. ஒரு பிரஸ் மீட்ல கேட்கும்போது கூட கேள்வி கேட்டப்ப அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாங்க. இனிமேலாவது கண்டிப்பா திமுக அரசு இதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல நடவடிக்கை எடுத்து கள்ளச்சாராயத்தை மிகப்பெரிய அளவு கள்ளச்சாராயம் பிளஸ் மதுவுமே குறைக்கிறதுக்கான ஏதாவது வழி ஏற்படுமா எப்படிங்க சார்? அரசாங்கம் பல 500 கடைகளை இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூடி இருக்காங்க. டாஸ்மாஸ் கடை 500 கடை மூடப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலையில் இருந்த கடைகள் அத்தனையும் அகற்றப்பட்டிருக்கிறது. சாராயம் காய்ச்சுவதை தடுப்பதற்காக டாஸ்மாஸ் கடைகளை திறக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா கண்டதை சாப்பிட்டு மக்கள் இப்ப இறந்து போயிட்டாங்க. இந்த டாஸ்மாஸ்டர்ன்றது பெரிய கம்பெனிகள் தயாரிக்கிறாங்க. அங்கிருந்து வரக்கூடிய மதுபானம் தான். அது கூட இருக்கக்கூடாதுன்றது தான் நம்முடைய கருத்து. காந்தி பிறந்த போர்பந்தர்ல தான் இந்தியாவிலேயே நிறைய கள்ளச்சாராயம் காசுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் உண்டு. ஆகவே இந்த கள்ளச்சாராயம் காசுபவர்கள் சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு அவர்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும். இனி அவர்கள் இதில் ஈடுபடாத அளவுக்கு என்ன தண்டனை இருக்கிறதோ அந்த தண்டனையை நிச்சயமாக கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு பயம் இருக்கும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இதே ஒரு சவுதி அரேபியா போன்ற முஸ்லிம் நாடுகளில் நடந்திருந்தா இந்த நேரம் இவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்க மாட்டாங்க, வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆகவே தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிகமான மது விற்பனையில அதிகமா இருந்துச்சு. இப்ப இந்த நேரத்திலயுமே கூட அதிகமா தானே சார் இருக்கு. திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த விலை, அதாவது சொல்ல போனா இந்த விற்பனை குறையிறதோ, இந்த மது குடிப்பவர்களோட எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி பெருசா தெரியல சார். நாளுக்கு நாள் அதிகமா போயிட்டு இருக்கு. டார்கெட் வச்சு விற்பனை பண்ணணும்னு சொல்றாங்க சார். அதாவதுங்க, டார்கெட் வச்சு விற்பனை பண்ணது அதிமுக காலத்துல மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராகவும் கலால் துறை அமைச்சராகவும் இருந்தபோது சட்டமன்றத்திலே அவர் எழுந்து நின்று பேசும்போது கலால் துறையை பற்றி மானியத்தில் இப்ப 28,000 கோடி ஆண்டுக்கு எங்களுக்கு கிடைக்குது, 30,000 கோடியை அதை உயர்த்த நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் என்று திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலே பதிவு செய்தது சட்டமன்ற பதிவு வரலாற்றிலே இருக்கிறது. ஆகவே செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது ஆகட்டும், இப்போ ஆகட்டும், அதை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஏன்னா மக்கள் அதில் பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வேலைக்கு போறாரு, அவருக்கு 500 ரூபா சம்பளம்னா 300 ரூபா குடிச்சிட்டு 200 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா வாடகை கொடுக்க முடியுமா, சாப்பிட முடியுமா? அதனால இதெல்லாம் படிப்படியா குறைப்பதற்குண்டான எல்லா ஏற்பாடையும் அரசாங்கம் செய்யணும். இதற்கு இன்னும் பெரிய அளவுல தீவிர கண்காணிப்பு கொண்டாந்து இன்னும் நிறைய கடைகளை, டாஸ்மாஸ் கடைகளை மூடி கள்ளச்சாராயம் எங்கும் காய்ச்சாத அளவுக்கு
கொண்டு வந்து அதை சீர்திருத்த வேண்டும், சீர்திருத்த முடியும். அரசாங்கம் நினைத்தால் முடியாததில்லை, செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு சார் சட்டப்பேரவை வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்ச நாள்லயே நாள்லயே வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டப்பேரவையில இது பத்தி கள்ளக்குறிச்சி விஷயம் பத்தி பேசணும், அனுமதி வேணும் அப்படின்னு கேட்கும்போது சபாநாயகர் அப்பாவை வந்து அனுமதி கொடுக்காம மிகப்பெரிய அமளியில அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே மிகப்பெரிய அமளியில ஈடுபட்டிருக்காங்க. இது எப்படி சார் இருக்கு? அதாவதுங்க, சட்டப்பேரவையில வந்து எதிர்கட்சி தலைவருக்கு பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனா இந்த சென்சிட்டிவ் விஷயத்துல இன்னும் ஒரு விசாரணை போயிட்டு இருக்கிற நேரத்துல இதை பத்தி நம்ம சட்டமன்றத்துல பேசணும்னா அது வேற மாதிரியா திசை திருப்போம், வழக்கை திசை திருப்போம், குற்றவாளிகள் தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்றதுனாலதான் அரசு மறுத்திருக்கணுமே தவிர வேற எந்த காரணமும் இருக்காது. இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு அவர் அனுமதி கேட்டாருன்னா பேச சொல்லுவாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி விஷயத்துக்குமே அவசரமா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அனுமதி கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லுமா மிகப்பெரிய அமளி அப்பயே தானே சார் ஏற்பட்டது. டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு ஒரு முதல்வர். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நீங்க ஊடக வேலையாளர், உங்களுக்கு தெரியாம இருக்காது. பத்திரிகை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது வந்து எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே முன்ன வந்து நாம கேட்டோம், தூத்துக்குடி கலவரத்துக்கு வந்து நியாயம் வேணும்னு கேட்டோம். அதே மாதிரி அவங்க கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் தூத்துக்குடி சம்பந்தம் சட்டமன்றத்தில் பேசினாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த ஃபார்முலா தான் இப்போ இவங்க அப்ளை பண்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி தொடர்ந்து கள்ளக்குறிச்சி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஏதாவது முரண்பாடோட அரசோட முரண்பாடுல ஏதாவது ஒரு விதத்துல ஒத்து போய்கிட்டே இருக்க சார். எதனால அப்படி சார் இருக்கு? நான் இதுக்கு முன்னாடிதான் கள்ளக்குறிச்சியோட பள்ளி வளாகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது ரோட்டுக்கு வந்து மிகப்பெரிய கலவரமா அது வெடிச்சு கள்ளக்குறிச்சி தான் அதுவுமே இருந்துச்சு. இப்பயும் இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் வந்து தொடர்ந்து இருக்கு. இப்ப கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பியா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், இங்க சரியா எப்பயுமே செயல்படுறது இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அப்போ இல்ல, அதுக்காக தான் இப்போ புது கலெக்டரும் புது எஸ்பியும் போட்டிருக்காங்க. நீங்க கடந்த கால வரலாறு சொல்றீங்க, அப்பவும் இதே மாதிரி மாற்றப்பட்ட வரலாறு இருக்குது. அந்த பள்ளி குழந்தை விஷயத்துல கூட அப்படிதான் நடந்தது, அதை மாத்தினாங்க. இந்த கள்ளக்குறிச்சின்றதுனாலே இப்படி வருதான்னு கேட்குறீங்க, அப்படிலாம் இல்லை. பல ஊர்களில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக கள்ளக்குறிச்சியில் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு இந்த கள்ளச்சாராயம் நடந்திருக்கு. ஆகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த மாவட்டத்தில் நடக்குதுன்னு நம்ம எடுக்க முடியாது. வாதத்துக்கு வேணா அதை சொல்லிக்கலாம், கள்ளக்குறிச்சியில் அப்போ நடந்தது அந்த மாதிரி இப்போ நடந்திருக்க, அதனால் கள்ளக்குறிச்சியில் ஆட்சியாளர்கள் சரியில்லையா, அதாவது ஆட்சியரோ சூப்பரண்ட் ஆஃப் போலீஸோ சரியில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் அது ஒரு சின்ன காரணம். அவங்க வந்து அதில் பெரிய கவனத்தை செலுத்தியிருக்கணும். அதே மாதிரி கலெக்டர் கூட கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா கல்வராயன் மலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 40 ஆண்டு காலமா கள்ளச்சாராயத்துக்கு பேர் போனது அப்படின்லாம் சொல்லி பத்திரிகைகள்ல செய்திகள் வருது சார். 40 ஆண்டு காலமா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் கூட மிகப்பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்காமலே இருந்திருப்பாங்க. இப்போ வந்து திமுக அரசுமே இதுக்கு முன்னாடி பல முறை வந்து திமுக அரசு ஆட்சியில இருந்திருக்கு. இப்ப திமுக அரசுமே மிகப்பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்காதனாலதான் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 52 பேர் இன்னைய வரைக்கும் இறந்திருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது இப்ப பெரிய ஒரு ஆச்சரியத்தை தரும் இல்லையா? அது கல்வராயன் மலையை வந்து கண்டுக்கிறதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இல்லையா சார்? அப்போ இல்லை சார், கல்வராயன் மலையில் வந்து இது போன்று தொடர்ந்து நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான விஷயந்தான். ஆனால் கல்வராயன் மலையிலேயே இந்த மதுவிலக்குக்குன்னே ஒரு பெரிய ஒரு போலீஸ் அமைப்பையே அங்கே உருவாக்க வேண்டிய கட்டாயம் இனிமேல் இருக்கிறதா அரசு உணரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாக இது நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அது அப்பப்போ அடக்குவாங்க, இல்லைன்ன உடனே அப்படியே அமைதியாயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் அது மாதிரி இல்லாமல் கல்வராயன் மலையிலேயே ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு 4-5 இன்ஸ்பெக்டரு, ஒரு 25 கான்ஸ்டபிள் போட்டு கிராமமாக சல்லடை போட்டு ஜெலிக்கணும். குற்றவாளிகளை பிடித்தவுடன் குற்றச்சட்டத்தில் போடணும், அவங்கள வெளியே விடக்கூடாது. நீதிமன்றம் அதை அனுமதிக்கவே கூடாது. எவ்வளோ பெரிய லாயரை கூப்பிட்டு வந்து பெயில் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. மனித உயிரோடு இவர்கள் விளையாடக்கூடியவர்களாக கள்ளசாராயம் காசுபவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு மன்னிப்பு என்பதே இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அந்த குற்றவாளிகளுக்கு அதே தண்டனை அப்படிங்கும்போது அதுக்கு துணை போற முழுக்க அதே தண்டனை கொடுக்கணுமா சார்? அப்போ
அதாவதுங்க துணை போறவங்களுக்கு எஸ்பியை வந்து மாத்திருக்காங்க, போலீஸ்கார கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா கள்ளசாராயம் காசுறவரை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை. அதுல இருந்து அவங்க தவறுனதை நான் நியாயப்படுத்துறேன். ஆனா இன்னும் கொஞ்சம் கவனிப்பா இருந்திருக்கணும். அதுக்காக அரசாங்கம் வந்து அவங்கள கூண்டோட இப்ப அவங்க மறுபடியும் திரும்ப வேலைக்கு சேர்றது பெரும்பாடா இருக்கும். காவல்துறையில எப்பவுமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்க பத்திரிகையாளரு. ஒரு தடவை சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து அவங்க ரிவோக் பண்ணிட்டு உள்ள வர்றதுக்கு போதும் போதும்னு ஆயிடும். அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கும். அதுதான் இவங்களுக்கு தண்டனை, போலீஸுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. குற்றவாளிகளுக்கும் தண்டனை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. சரி, ஓகே சார். அப்போ வந்து செஞ்சி மஸ்தான் அவர்கள் கூட இது ஏற்கனவே நடந்த இந்த செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டம் நடந்த விஷயத்துல கூட செஞ்சி மஸ்தான் அவர்கள் வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிற நிறைய தகவல்லாம் சமூக ஊடகத்துல வந்துச்சு, பத்திரிகைகள்லாம் வந்துச்சு. இன்னைய தேதி வரைக்கும் அரசு வந்து அவர் மேல இது சம்பந்தமா நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியலையே சார். ஆனா அதாவதுங்க, ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் மேல புகார்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். முதல்வர் மேலேயும் வருது, எல்லார் மேலேயும் வரும். எதிர்கட்சிகளுக்கு வேலை என்ன? குற்றம் சாட்டுவது தான் வேலை. குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பவர்கள் தான் எதிர்கட்சி என்று நாம் சொல்ல முடியும். காரணம், குற்றச்சாட்டு வைக்காமல் அவர்கள் அமைதியாக இருந்தாங்கன்னா எதிர்கட்சின்றதே ஒன்று தேவையில்லை. ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்து குற்றச்சாட்டுகளை நான் வரவேற்கிறேன். மனிதர்கள் திருந்துவதற்கும் அமைச்சர்கள் இன்னும் சுறுசுறுப்பாக பணியாற்றுவதற்கும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் உதவும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே செஞ்சி மஸ்தான் அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் கூறுவதை அவர் அது போல செஞ்ச மாதிரி தெரியல. ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் அதை திருத்திக்குவார். இல்லை, இவங்க கேட்டதுனால நமக்கு இதனால் ஆபத்து வரும்ன்றதுனால அவரும் திருத்திப்பார். அதனால் நல்ல அரசாங்கத்தினுடைய நல்ல அரசாங்கமாக இது இருப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு. ஆனா செஞ்சி மஸ்தானுக்கு இதுக்கும் இப்ப நடந்தக்கூடிய இந்த கல்வராயன் மலை இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பல தகவல் இப்ப வெளியே வந்துகிட்டே இருக்கே சார். இப்போ விழுப்புரம் விஷயத்துக்கும் தொடர்பு இருந்துச்சு, நெருங்கிய அடுத்த மாவட்டமான கள்ளக்குறிச்சி விஷயத்துலயும் இப்ப தொடர்பு இருக்குமா? அப்போ வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு அதாவதுங்க, அமைச்சர் செந்தில் மஸ்தான் அவர்களை நான் அறிவேன். அவர் வந்து ரொம்ப எளிமையானவர், அன்பாக எல்லோருடன் பழகக்கூடியவர், பிறரை மதிக்கக்கூடியவர். ஒரு உயிர் போற அளவுக்கு கள்ளச்சாராயம் சாத்துபவர்களை அவர் ஆதரிப்பார் என்று நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அந்த வகையிலே திரு மஸ்தான் அவர்களுக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறது என்ற எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை நான் உண்மையிலேயே வன்மையாக மறுக்கிறேன், கண்டிக்கிறேன். ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவருக்கு தெரியும் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கார். தன்னுடைய ஆட்சி வந்து மக்களுக்கு நன்மைகள் போய் சேரணும்னு இருக்காரு. கூடுமான வரையில தவறு நடக்காத ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தணும்னு நினைக்கிறார். செஞ்சி மஸ்தான் கூட மேல கூட ஏதோ பிரச்சனை வந்த போது அவரை மாவட்ட செயலாளர் இருந்து மாத்தினதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால தவறு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து வந்ததுன்னா அந்த கருத்தியல் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் வேகமா போச்சுன்னா அமைச்சர் பதவி கூட எடுப்பாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு போகலன்னு நான் நினைக்கிறேன். அதனால செஞ்சின் மஸ்தானுக்கு இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், ஒரு சாதாரண மனிதர், ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவர், அமைச்சர் ஆயிருக்காரு. அதை வச்சு பொறுக்க முடியாதவர்கள் இந்த போன்ற ஒரு புரளியை கிளப்பி விட்டு அவரை மேல ஏதாவது ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை வைத்து அவரை அகற்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். சரிங்க சார். அதே மாதிரி நேரத்துல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு வந்து நிதியுதவி பண்றதாகவும், மத்திய அரசு 1 லட்சம் ரூபாய் பண்ண போறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இந்த மாதிரி நிதி உதவி பண்றது வந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது வந்து இது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா? அப்போ இது வந்து நடந்துருச்சு. நீங்க நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு 3 குழந்தை, அப்பா அம்மா இறந்து பிணமா இருக்காங்க. 3 குழந்தைகள் அங்க நிக்குது. ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 13 வயசு இருக்கும், ஒரு பையனுக்கு 10 வயசு இருக்கும், ஒரு பையனுக்கு குழந்தைக்கு 8 வயசு இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்றது? ஊக்குவிக்கிறது கூடாதுதான். நான் ஏத்துக்கிறேன், உங்க கருத்துவில் எனக்கு உடன்பாடு உண்டு. இது போன்ற பணம் கொடுக்கும்போது மறுபடியும் நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்தா நமக்கு பணம் கிடைக்கும், அதுக்காகவே குடிக்கலான்னு போவாங்கன்ற கருத்தின் அடிப்படையில் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா அந்த குடும்பங்கள் வந்து நிர்கதியாக இருக்கக்கூடிய ஆண்கள் சம்பாதியத்தில் நம்பி வாழக்கூடியவர்கள், குறிப்பாக அதுலேயும் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் விளிம்பு நிலை மக்களாக அதுல இருக்கிறாங்க. நீங்க அதை தான் பார்க்கணும். குடிசையில வாழக்கூடிய அந்த விளிம்பு நிலை மக்கள் தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிவாரணம்
அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இறந்தவங்க எல்லாமே பட்டியலின மக்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டே இருக்கே சார். அததான் நான் சொன்னேன். விளிம்பின நிலை மக்கள், பட்டியலின மக்கள் தான் அந்த மாதிரி போய் குடிச்சிருக்காங்க. அவங்களும் உணரணுங்க. மக்கள் கூட ஒரு விழிப்புணர்வு வரணும். நாம வந்து இது போன்ற இதெல்லாம் குடிச்சோம்னா இப்ப நிறைய பேர் கண்ணெரிச்சலோட ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க. பல பேருக்கு கடந்த காலங்கள்ல கண்ணெல்லாம் போயிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு கூட கள்ளச்சாராயம் காசு போறவங்கள்கிட்ட போய் அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்கன்னா, அப்ப அறியாமையில இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த கல்வராயன் மலையில இருக்கக்கூடியவர்களுக்கு வகுப்பு நடத்தணும். தினந்தோறும் அவங்கள அழைச்சி வச்சு, நீங்க கள்ளச்சாராயம் காசுறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்களும் கள்ளச்சாராயத்தை குடிக்க போகக்கூடாது. அப்படி இனிமேல் ஏதாவது நடந்ததுன்னா அரசு எந்த பொறுப்பும் எடுத்துக்காது. நீங்க போய் குடிக்கக்கூடாது. கள்ளச்சாராயம் காசுபவர்களை அரசு கடுமையாக தண்டிக்கும் என்ற நம்பிக்கை அவர்கள் மனதிலே ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு விட்டு உயிரிழக்கும் போது உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இனி கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காசவே கூடாது, காச விட மாட்டோம் என்று பொதுமக்களும் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும், போலீஸும் சபதம் எடுத்துக் இப்போ வந்து தமிழகத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல தேசிய அளவுல அடுத்த கட்டமா பெரிய அளவுல விஷயம் போயிட்டு இருக்கிறது வந்து நீட் தேர்வு. நீட் தேர்வுல முறைகேடு நடந்தது. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாமே கேள்வி கேட்டிருக்கு. உண்மை நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கா? உண்மை அது என்ன சார் நடந்திருக்கு? நீட் தேர்வுல முறைகேடு நடந்ததை உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. அதுல வந்து அந்த அந்த மதிப்பெண்கள் போடும் விஷயத்துல வந்து ஃபார்மாலிட்டி பார்த்திருக்காங்க அவங்க. வட இந்தியர்கள், தென்னிந்தியர்கள் என்ற பாகுபாடு அங்க பிரித்து பார்க்கப்பட்டதை நம்மால் உணர முடிகிறது. அதே நேரத்துல வந்து அந்த மார்க் ரொம்ப கம்மியா வாங்கினவங்களுக்கு இந்த இந்த மார்க் அதிகமா போட்டிருக்காங்க. நீங்க கூட கடந்த ஆண்டு பார்த்திருப்பீர்கள், ஒரு தம்பி வந்து அவங்க அப்பாவையும் அவரையும் கூட கைது பண்ணாங்க. அந்த நீட் தேர்வில் வந்து குளறுபடி ஆகி அந்த தம்பி வந்து தவறுதலா பண்ணாருன்னு சொல்லி அவரையும் கைது பண்ணாங்க. அவங்க தந்தையும் கைது பண்ண வரலாறுலாம் இருக்கு. ஆகவே நீட்டு தேர்வு என்பதை மத்திய அரசாங்கம் நீண்ட பரிசீலனை செய்ய வேண்டும். வரை கல்வியாளர்களை அழைத்து அது குறித்து விவாதிக்க வேண்டும். எப்படி காங்கிரஸ் சொல்லுதோ எந்த மாநிலத்திற்கு தேவை என்று நீட்டு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வழங்கிவிட்டு தேவைப்படாதவர்களுக்கு நீட்டை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம். எப்படி இந்தி பேச விரும்பாத மக்கள் விரும்பும் வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று நேரு உறுதிமொழி கொடுத்தாரோ, அதே போன்ற இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். நீட்டு வேண்டாம் என்ற மாநிலத்தில் நீட்டு தேவையில்லை, நாங்கள் உடனடியாக நீக்கி விடுகிறோம் என்று சொல்ல வேண்டும். அதனால் எத்தனை உங்க பெரம்பலூர்ல தான் ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். 1174 மார்க் அனிதான்னு நினைக்கிறேன். அனிதா அந்த குழந்தை பேரு. அப்போ நீங்க இந்த கல்வி முறை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட்டினுடைய கேள்வி எல்லாம் மத்திய பாடத்திட்டத்திலிருந்து வருது. நம்ம பிள்ளைகள்லாம் வந்து மாநில பாடத்திட்டத்திலிருந்து படிச்சுட்டு போறாங்க. மத்திய பாடத்திட்டத்தில் அவங்களால எழுத முடியல. அதனாலதான் நம்ம பிள்ளைகள் வந்து தோல்வி அடைகிறாங்க. அதை வந்து கல்வி தரத்தை உயர்த்தலாம்ல சார், அதுக்கான நடவடிக்கை வந்து மாநில அரசு எடுக்கிற மாதிரியே தெரியலையே. இல்லைங்க, கல்வி தரத்தை உயர்த்தணும்னு நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, 10 ஆண்டுகள் எங்களுக்கு விலக்கு கொடுங்க, எங்க பசங்களை அதுக்குள்ள நாங்க தயார் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆண்டு வாங்கி தரேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. யாரு? நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொன்னாங்க. அவங்களாலே வாங்கி கொடுக்க முடியல, பிடிவாதமா பிரதமர் இருந்துட்டாரு. இப்படி பிடிவாதமாக இருக்கக்கூடிய பிரதமர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் தமிழகத்தில் இறந்து போயிருக்காங்க. அப்போ நம்ம அந்த நீட்டு தேர்வு தேவையா இல்லையா என்பதை ஆராய்ந்து அந்த குழந்தைகளுக்கு நீங்க நீட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆண்டுகள் நமக்கு அதுக்கு டைம் கொடுத்து அந்த நீட்டு தேர்வை எழுத வச்சா நம்ம பிள்ளைகளும் நல்லா வருவாங்க. நீங்க தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டாக்டர்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. யாரும் நீட் எழுதணும் கிடையாது. இன்னைக்கு உலக நாடுகள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து மருத்துவத்துக்கு தமிழகத்தை நோக்கி வராங்க. துபாயிலிருந்து, பாகிஸ்தான்ல இருந்து தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால், யாரும் நீட் எழுதி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வந்தவங்க அந்த டாக்டருங்க ட்ரீட்மெண்ட் இல்லை. நீட் இல்லாமல் பரீட்சை எழுதி பாஸ் செஞ்ச டாக்டருங்க தான் இன்னைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள். மருத்துவம் மிக சுலபமாக இருக்கிறது. நீங்க இங்க
ட்ரெயின் வேலை பார்க்க வந்த வட இந்தியர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, நான் பார்த்தேன். அரசாங்க மருத்துவமனையில் இப்போ நாங்கள் போகிறோம், எங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, அதெல்லாம் எங்கள் பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்குது. இதெல்லாம் தான் பிரதமர் மோடி பார்க்கணுமே தவிர நீட்டை எடுத்து பார்த்து என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. இந்த டாக்டருக்கு ஒன்றுமே தெரியாதவங்கள டாக்டர் ஆக்கி என்ன பண்ண போகிறீங்க? மனித உயிர்களை கொல்ல போகிறீங்களா? இந்த தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க டாக்டர்ஸ். அவங்கெல்லாம் நீட்டு தேர்வு யாரும் எழுதுனவங்க கிடையாது. வட இந்தியாவில் அது போன்ற டாக்டர்களே இல்லை. அதனால் இவங்க ஏதோ அவளை நினைச்சு உரலை அடிக்கிறாங்க மத்திய அரசாங்கன்றது தான் என்னுடைய குற்றம். இரு சார். ஆனா நீ கடைசி முறையும் கடந்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, தமிழகம் வந்து தொடர்ந்து வந்து முன்னிலையை வகித்துக்கிட்டே இருக்காது நீட்ல. மாநில அரசுடைய பாடத்திட்டத்துல இருந்தாலுமே ஆனா தொடர்ந்து முன்னிலையிலேயே இருக்கேன் நீட் தேர்வுல மாணவர்கள் வந்து. அதாவதுங்க, தமிழக மாணவர்கள் வந்து ரொம்ப அறிவாளி. நான் சொன்ன பார்த்தீங்களா, மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நீட்டே எழுதாத டாக்டருங்க இங்கே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிபிசி பில்கேட்ஸை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் உலக பணக்காரராக இருக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் கேட்டபோது பில்கேட்ஸ் சொன்னார், நான் பணக்காரனானதுக்கு 26 பேர் இருக்காங்க, 24 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார். அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் கல்வியினுடைய தரம், கல்வியினுடைய அந்த மாணவர்களுடைய படிப்பு, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா என்னை பணக்காரராக்கியது தமிழகத்தை சேர்ந்த 24 பேர் ஐரோப்பியாவை சேர்ந்த. அவ உலக பணக்காரனையே தமிழகத்திலிருந்து படிச்சுட்டு போனவங்க உருவாக்க முடியும்னு இருக்கு. சுந்தர் பிச்சை யாரு? எந்த போஸ்ட்ல இருக்காரு இன்னைக்கு? யாரு அவர்? மயிலாப்பூர்ல ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு போனவர் தான். அதே மாதிரி நாதல்லா தமிழகத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய பொறுப்பு சிஓவா இருக்காரு. அப்போ தமிழகத்துல இருந்து மிகப்பெரிய, நீங்க உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் எல்லா இடங்கள்ல இருக்க. நாசாலேயே மிகப்பெரிய பொறுப்புல தமிழர் தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்படி மிகப்பெரிய கல்வியை மான்களாக உருவாகக்கூடிய இந்த இடத்துல போய் நீட்டு வேணான்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு செவிமடுக்கணுமே தவிர மத்திய அரசாங்கம் அதை மறுத்து இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உயிர்களை போக்குவதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது. அதனால நீட்டை உடனடியா ரத்து பண்ணணும். நீட்டு நீங்க சொல்றீங்க மாணவங்க வாங்குறாங்க, அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா படிப்பாங்க. ஆனா அதை தான் சொன்னேன் நான், 10 ஆண்டுகள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நீட்டு வகுப்பெல்லாம் நடத்துங்க, அவங்கள தயார் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் நடத்துங்க, எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஆள் கூட தமிழகத்துல தான் மொத்த டாக்டர் உருவாங்க அதுக்கப்புறம். நீங்க சொல்றீங்க இந்த அளவுக்கு தமிழக மாணவர்களும் ரொம்ப பிரில்லியண்டானவங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த பிரில்லியண்டான மாணவர்கள் இதை வந்து சாதாரண நீட் தேர்வை கூட நேரடியா சந்திக்க முடியாத அளவுக்கு மாணவருடைய மனநிலை இருக்கு, தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு மனநிலை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய மாணவர்கள் அதுல தேர்ச்சி அடைகிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க, சதவீதம் கூடுதலா இருக்குன்னு சொன்னீங்க. அது எப்படின்னா இந்த 3-4 வருடத்தில் நீட்டு மையங்கள் என்று நிறைய உருவாயிருக்கு தமிழ்நாட்டில். அதுல போய் அந்த பிள்ளைகளை சேர்க்கிறாங்க, அந்த நீட்டு மையத்துல தேர்வு கொடுக்குறாங்க, அதுக்கு நிறைய பணம் செலவாகுது. நீங்க நல்லா பார்க்கணும், வசதி உள்ள குழந்தைகளை அங்க போய் படிக்கிறாங்க, வசதி இல்லாத கிராமத்துல வாழக்கூடிய ஏழை மக்கள், பட்டியலின மக்கள் டாக்டர் ஆவது தடுக்கப்படுகிறது. நீங்க போய் ஒரு அந்த நீட்டு தேர்வை எழுதுற இடத்துல போய் நீங்க அந்த வகுப்புல கலந்துக்கணும்னா நிறைய பொருட்செலவாகும், அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து அந்த அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுக்க வேண்டியதாகுது. அது பட்டியலின மக்களாலேயோ சாதாரண பிற்படுத்தப்பட்ட மக்களையும் முடியல. அதனால இந்த தலைமுறை வந்து பட்டியலின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் வசதி இல்லாதவர்களும் டாக்டர் ஆக வருவதில் சிரமம் இருக்கிறது. அதை தான் நாம என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து நீட் தேர்வை அரசாங்கமே இலவசமா நடத்துங்க, அதுல பட்டியலின மக்கள் வரட்டும், எல்லாரும் வரட்டும். வந்து இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் தான் சேவை மனப்பான்மை உள்ளவர்கள். அதனால தான் இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு நல்ல வைத்தியம் பார்க்குறாங்க, பணம் செலவில்லை, மாத்திரை கொடுக்குறாங்க, எங்கள் ஊர்லலாம் மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க, வெளியில் போய் காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் இங்கே ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கிறதுனால மக்களுக்கு நல்ல பலன் இருக்குது. இந்த நீட்டு தேர்வை நிறுத்தி வைத்து விட்டு ஒரு 10 ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு பிறகு கொடுக்கணும். எல்லா வகுப்புலேயும் 10, 11, 12ல் நீட்டுக்கு உண்டான தேர்வுக்கு உண்டான வினாத்தாள்களை கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி தயார்படுத்தி நீட்டை எழுத வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இப்ப நீங்க சொன்னீங்க பட்டியலின மக்கள், சாதாரண ஏழை மக்கள் போய் நீட் கோச்சிங் மையத்துல போய் சேர்ந்து அவங்களால படிக்க முடியாது, நிறைய பணம் செலவாங்க பண்ணீங்க.
ஆனா இதுக்கு முன்னாடி கோடி கோடியா கொட்டினாதானே மருத்துவக் கல்லூரியில சீட்டே வாங்க முடியும். ஒரு எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் கூட ஒரு இதுல சொல்லும்போது பேசும்போது கூட சொன்னாங்க, என்னுடைய மகளுக்கே வந்து நீட் தேர்வுனால வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னாரு. அப்ப வந்து ஒரு தகுதி இல்லாதனால தானே சீட்டு கிடைக்கல. இப்ப அந்த தகுதி பணம் இருந்திருந்தா மட்டும் அந்த தகுதி இருந்துருமா என்ன? அதாவதுங்க, பணம் இருந்தா மட்டும்னு நான் சொல்லல. அந்த நீட்டு தேர்வு மையங்கள் நடத்துபவர்கள் நிறைய பணம் பெறுகிறார்கள். அதுல போய் படிக்கிறாங்க. அதுல தான் நீங்க இப்ப நெறைய பேரு அதுல தேர்வாகுறாங்கன்னு நீங்க இப்ப சொன்னதுனால அந்த கருத்த நான் சொன்னேன். இந்த தேர்வு ஆகக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நீட் மையத்துல போயி நெறைய பணம் செலவழித்து படித்துவிட்டு வந்து எழுதுறதுனால ஒரு ரிசல்ட் காட்டுறாங்க அவங்க. அத சாதாரண ஏழை மக்கள் வந்து அங்க போய் படிக்க முடியலன்ற கருத்த தான் நான் சொன்னேன். அதனால அவரு போய் நீட்டுத் தேர்வு எழுதுனதுக்கு அப்புறமும், அங்க போய் படிச்சதுக்கு அப்புறமும் ஃபெயில் ஆகுறாங்கன்னா, அந்த மாணவருடைய தகுதிய தான் நாம பேச வேண்டியதா இருக்கு. நடக்கக்கூடிய தமிழக அரசியலையும், தேசிய அரசியலும் நம்மளுடைய நேயர்களுடைய ரொம்பவே தெளிவாவும், ரொம்ப மெதுவாவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். வணக்கம். ரொம்ப நன்றி. உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.